வணக்கம், வெல்கம் டு தமிழ் மோட்டோ vlogger MK. எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சொல்லுங்க. Gopro 8 Black. ஓகேவா? ஸோ இந்த ஆக்ஷன் கேமரா வித் ப்ரோ ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ எங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டப்பா மட்டும் தான் இருக்குது. கேமரா எங்கேன்னு கேட்டிங்கன்னா என் அண்ணன் வந்து vlog பண்ணுற மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டான் கேமராவை. ஸோ டப்பா மட்டும் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் அன்பாக்சிங் எல்லாம் பார்த்துடலாம் நம்ம. What's left and on we'll go through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays, and on we'll go through the wastelands, through the highways, and on. ஆக்ஷன் கேமரா எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட் தான் வந்து எய்ம் பண்ணுவீங்க. பட் நீங்கள் மோட்டோ லாகிங் அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சஜஷன் வந்து கோப்ரோவில் தான் ப்ரோ இருக்கணும். மற்றபடி நீங்கள் இப்போ பேசிக்காக என்ன ப்ரோ எதுவுமே பண்ணல ப்ரோ, எனக்கு ஒரு ஆக்ஷன் கேமரா மட்டும் வேணும்னா நீங்கள் வந்து லோ பட்ஜெட்டில் ஒரு கேமரா வாங்கிக்கலாம். பட் நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக கோப்ரோ தான் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் ஆல்ரெடி வந்து லோ பட்ஜெட் கேமரா ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதை விட்டுட்டு அடுத்த அப்கிரேட் வந்து கோப்ரோ தான் இருக்கு. இதுதான் ப்ரோ ஆக்ஷன் கேம்லேயே வந்து டாப் நாச். ஆமாம், அதாவது ஹீரோ 8 இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடல். இதில் வந்து என்னன்னா இதோட அப்கிரேட் இருக்குது, 360 இருக்குது. ஸோ கோப்ரோ 360 இருக்குது, இன்ஸ்டா 360 இருக்குது. அது வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து இல்லை. ஸோ அது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து அதை நம்ம வந்து வாங்கிக்கலாம். மற்றபடி ஓகே ப்ரோ, பெஸ்ட்டு ப்ரோ. ஓகேங்களா? உங்களுக்கு இதுலேயே வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போடாமலே வாட்டர் ப்ரூஃப் வந்துடும். அது போக ஹைஃபர் ஸ்மூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க, செம்ம ஸ்டேபிளாக இருக்குது. அண்டு உங்களுக்கு வாய்ஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து அந்த கோப்ரோவில் ஒரு மெயின் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது ப்ரோ. இப்போ நம்ம கேமரா எல்லாமே வந்து பேட்டரி போட்டு ஆன் பண்ணி வச்சோன்னா ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்டிங் பட்டன் கொடுத்தா வந்து ஸ்டார்ட் ஆகும். இது அப்படிலாம் இல்லை, பேட்டரி போட்டு நீங்கள் ஒரு வாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ரெக்கார்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் டேரெக்டாக. அது ஒரு எப்படி சொல்ல, இப்போ நம்ம மோட்டோ லாகிங் பண்ணிருக்கோம்னா ஆன் பண்ணி அமுக்கணும்னு தேவையில்லை, லைட்டாக அந்த ஒரு பட்டன் ஒரு ப்ரெஸ் அவ்வளோ. அதுலேயுமே வந்து அதில் சவுண்ட் வேறு கொடுக்கும், பீக்னு சொல்லிட்டு ஒரு 2 சவுண்ட் கொடுத்து தான் வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்குது. அண்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லைட் வந்து பிளிங்க் ஆகும், ரெட் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகும், பேக்கில் ரெட் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ மோட்டோ லாக் பண்ணி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சீனரி பார்க்குறீங்க, வேறு லெவலில் இருக்குது, டக்குன்னு ஒரு அமுக்கி விட்டாலே போதும் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் அந்த சவுண்டு வந்து கேட்கும். அப்படி நீங்கள் வந்து பயங்கரமாக ஹெட்செட்லாம் போட்டு பாட்டு கேட்டுட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா சவுண்டு கேட்காது. அந்த இண்டிகேஷன் லைட் வந்து நம்ம மிரரில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் இது மட்டும் யூஸ் பண்ண இதில் வந்து அந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா நுப்பாட்டி இப்படி கலட்டி ஒரு வாட்டி ஆன் பண்ணுறதுக்கு பதிலாக லூஸ் பண்ணிவிட்டு மிரரில் பார்த்து ஆன் பண்ணிவிட்டு வந்து டைட் பண்ணுவேன். ஸோ கோப்ரோ எடுத்துட்டோம்னா அந்த பிரச்சனை வந்து இருக்காது. அது போக அவங்க வேற செம்ம குவாலிட்டியாக வேற கொடுத்துருக்காங்க. எல்லாம் எப்படின்னா ஒரு கேமரா மாதிரியே வந்து இருக்கும். ஒரு டிஎஸ்எல்ஆர் வாங்குறதுக்கு டிஎஸ்எல்ஆர் வாங்குற ப்ரைஸும் வந்துடுது, அண்ட் அதோட குவாலிட்டியும் வந்துடுது, எல்லாமே வந்து வந்துடுது. வாய்ஸ் குவாலிட்டி நம்ம இன்னும் செக் பண்ணல. நான் ரீசெண்டாக இப்போ வீடியோ பண்ணியிருக்கிறேன். மேபி வீலாகாக வந்து அது வந்து ஓப்பனிங்கே வந்து வீலாக் மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை வந்து செக் பண்ணுங்க ப்ரோ, வந்து லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் கொடுத்துறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஃபோனுன்னு எடுத்துக்கிட்டாலே ஐஃபோன் வந்துடும். ஐஃபோனோட அக்சரிஸுமே பார்த்தீங்கன்னா செம்ம காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் கோப்ரோவுமே. இப்போ கோப்ரோக்கு ஒரு மைக் அடாப்டர் வாங்கினீங்கன்னா 4000 வந்து வந்துடும். கோப்ரோலேயே இருக்கிற ட்ரைபாட் வந்து வாங்கினீங்கன்னா 3000 வந்து வந்துடும். 3800 காஸ்ட்லி தான் பார்த்தேன். ஸோ சேம் தான் ப்ரோ. இப்போ டாப் நாச் நம்ம எதுக்கு டாப் நாச் போனாலுமே அவங்க பிராண்டிங் நேம் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த பிராண்டிங் நேம்க்கு ஏற்ற வந்து காஸ்ட் வந்து இருக்குது. இப்போ ஏஜிவின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஸ்பாய்லரே வந்து 5000 ரூபா வந்துடும். நம்ம 5000 ரூபாய்க்கு ஒரு ஹெல்மெட் வாங்குறதுக்கே வந்து யோசிக்கிறோம். ஸோ அது அந்த ஸ்பாய்லரே வந்து 5000 ரூபா வந்துடும். வைசர் பார்த்தீங்கன்னா அது ஒரு 5000 ரூபா வந்துடும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு அசசரிஸ் நம்ம போயிட்டாலே வந்து ப்ரைஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. மெயினாக கோப்ரோவாக இருக்கட்டும், நான் சொன்ன மாதிரி ஹெல்மெட்டில் ஏஜிவியாக இருக்கட்டும், ஃபோன்ஸில் ஐஃபோனாக இருக்கட்டும். ஸோ நம்ம அடுத்த லெவல் போகணும், இல்லை டாப் நாச் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக
பிரைஸ் தாறுமாறு ப்ரோ. ஆமா பிரைஸ் தாறுமாறு, ஏன்டா வாங்கணுங்கிற அளவுக்கு வந்து யோசிக்க வச்சிருவாங்க. அதுல இப்ப லேட்டஸ்டா வந்த மாடல் வேற, சோ பிரைஸ் வந்து பிரைஸ் எல்லாமே ஹைக்கா இருக்கு ப்ரோ. நீங்க இல்ல ப்ரோ கோப்ரோ தான், பட் அதெல்லாம் கொஞ்சம் லோவா வாங்கணும் அப்படின்னா நீங்க பழைய மாடல்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா வாங்கும் போதே நீங்க ஹை எண்ட் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா வந்து இருக்கும். கண்டிப்பா பெட்டரா இருக்கும். அது இந்த கோப்ரோ வாங்கிட்டேன்னா அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு வந்து அடுத்த ஆக்ஷன் கேம் வந்து வாழ்க்கையில் நினைச்சு பார்க்க நம்மளே மூவ் ஆகுறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஏன்னா இதோட குவாலிட்டியை பார்த்துட்டு இதோட யூசேஜ் பண்ணிட்டு அது வேற ஏதாவது மாடலுக்கு மாறினா அதே நம்மளுக்கே வந்து கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி தான் கோப்ரோ வாங்குறதுல இருக்கிற அட்வான்டேஜ் வந்து உங்களோட குவாலிட்டி, உங்களோட கண்டென்ட்டு, உங்களோட வியூவர்ஸ் எல்லாருமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. நீங்களும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுவீங்க. மணி வைஸ் இல்லை, குவாலிட்டி வைஸ், ஓகேவா? பட் நீங்கள் கஷ்டப்படுற விஷயம் என்ன அப்படின்னா வந்து மணி அவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணணுமா, அவ்வளோ காசு எங்கடா இருக்குது, எங்கடா வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு காசு வந்து ஆகும். அது சப்போஸ் கீழே விழுந்துருச்சு, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா சுத்தம். அதுக்கடுத்து அதே அமௌண்ட் நம்ம திருப்பியும் வந்து செலவழிக்க வேண்டியது இருக்கும் ப்ரோ. ஸோ இதுதான் வந்து காஸ்ட்லியான பொருள் வாங்குறது இருக்க எல்லா பிரச்சனையும் இதுதான். ஸ்பேர்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லி அண்ட் யூசேஜுக்கு சூப்பராக இருக்கும். ஆமாம், யூசேஜ் வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஎஸ்எல்ஆர் வந்துடும், ஒரு ஆக்ஷன் கேமரா வந்து வந்துடும், வேற நம்ம எதுக்குனாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கேமராவை. டச் ஸ்க்ரீன் வந்துடும் ப்ரோ. டச் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக நம்ம மொபைலில் டச் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹார்டாக சில ஆக்ஷன் கேமரா நான் யூஸ் பண்ணிருக்கேன், டச் உள்ள ஆக்ஷன் கேமராஸ் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் இது ரொம்பவே நல்லா சாஃப்டாக வந்து இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோக்கு உள்ளே கொடுக்குற அக்சரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவெல்லாம் வந்து ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு தேவை இப்போவே எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவையான அக்சரிஸ் மட்டும் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அக்சரிஸ் வாங்கினா தனியாகவே பண்டல் கிட் மாதிரி வந்து இருக்குது, நீங்கள் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கேமரா மெகா பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் வீடியோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4Kல 60 FPS வரைக்கும் எடுத்துக்கலாம். அண்ட் 1080 பிக்சலில் வந்து 240 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ செம ஸ்லோ மோஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். அண்ட் 8x ஸ்லோ மோஷன் வந்து இருக்குது. அண்ட் ஹைப்பர் ஸ்மூத் ப்ரோ வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து வேற லெவலில் வந்து இருக்கும். கிம்பிளே தேவையில்ல ப்ரோ. இப்போ மொபைல் வாங்கி நம்ம கிம்பிள் வச்சு எடுக்கிறோம்ல, ஸோ கிம்பிள்ஸ்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் ஆக்ஷன் கேமரா போதும். வேற இதுலேயே வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீமே வந்து பண்ணிக்கலாம். 1080 பிக்சலில் வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். யூடியூப்லேயே வந்து நிறைய பேர் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தோன்னா பர்ஸ்ட் வந்து எடுத்துக்கலாம், டைம் லாப்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்லோ மோஷன் எடுத்துக்கலாம், வாட்டர் ப்ரூஃப் தான். பெஸ்ட் அப்படின்னீங்களா அப்படின்னா ஒரே டைம்ல நிறைய போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ மூவிங் ஷாட்ஸ் எடுக்கணும்னா டக்குன்னு ஒரு கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பைக்லாம் கிராஸ் ஆகி அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆமா, வீடியோ எடுக்கிறதுக்கு பதிலாக போட்டோ வேணும்னா அதை எடுத்துக்கலாம். வரிசை போட்டோஸ் அப்படியே அதுல இருந்து ஒரு நல்ல பிக் அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாடி மேல இருந்து துள்ளுறது அதெல்லாம் வந்து எடுக்கலாம். வேற அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டச் டிஸ்பிளே வந்துடும். அண்ட் வாய்ஸ் கண்ட்ரோலுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வேணா வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து ஆன் பண்ணிக்கலாம். வாட்டர் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா 33 feet வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுக்குன்னு ஹவுசிங் எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் கேமரா அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கலாம் தண்ணிக்குள்ள. பட் ஒரே ஒரு விஷயம், அதில் வந்து கேசிங் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆயிருக்கான்னு வந்து நல்லாவே வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். அதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் வந்து சைடில் இருக்கும் ப்ரோ. ஸோ சைடை ஓப்பன் பண்ணால் ரெட் கலரில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் இப்போ அடிஷ்னல் கேசஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இப்போ லைக் நம்ம மோட்டர் லாக் பண்ணும்போது வந்து மைக் அடாப்டர் அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் ரெசிஸ்டன்ட் அது கிடையாது, வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ அவங்க ஸ்டாக்ல இருக்கிற அந்த க்ளோசிங் கேஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ அதனால அதை வந்து நீங்கள் வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. உள்ளே எடுத்துட்டு நீங்கள் இப்போ தண்ணிக்குள்ளேயே எடுத்துகிட்டு போகிறீங்கனாலும் 1-2 தடவை செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் லாக் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி கரெக்டாக செக் பண்ணிட்டே கொண்டு போங்க. அண்ட் இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா கோப்ரோலேருந்து ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. எடுக்கிற வீடியோவை அப்படியே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அந்த ப்ளஸ் ஆண்ட்ராய்டும் iOS ரெண்டுத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது ப்ரோ. லேக்லாம் அந்த அளவுக்கு இல்லை, நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. அண்டு அப்புறம் மெயினாக அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம்ல, ஸோ நீங்கள் கடலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகும்போது கேஸ் போட்டு எடுத்துகிட்டு போங்க, என்னோட ப்ரிஃபரன்ஸ், ஓகேவா? ஏன்னா என்னோட அத்தா வந்து ஒரு சோனி எரெக்ஷன் வந்து வாட்டர் ப்ரூஃப் மொபைல் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ நார்மல் வாட்டரில் யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை. கடலுக்குள்ளே அந்த சால்ட் வாட்டரில் யூஸ் பண்ணும்போது வந்து ப்ராப்ளம் வந்து வந்துச்சு. ஸோ ஏன்னா நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், நம்ம இது வரைக்கும் கடலில் யூஸ் பண்ணது இல்லை, பட் நமக்கு அவ்வளோ ரூபா காசு கொடுத்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கேஸ் போட்டு யூஸ் பண்ணால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி அது அப்ளை ஆகுமா அவ்வளோயான்னு சொல்லி நமக்கு தெரில. அந்த உப்பு தண்ணியில் இருக்க சால்ட் வாட்டரில் இருக்கிறது நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிக்கிறோம், அதனால கொஞ்சம் நம்ம தான் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதை நம்ம எப்போவுமே 1-2 தடவை செக் பண்ணிட்டு எல்லாமே பண்ணலாம். நம்ம இவ்வளோ நேரம் கேமரா எங்கன்னு பார்த்தீங்கன்னா என் அண்ணன் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தா அங்கே இருக்கான். ஸோ ப்ரோ கேமராவை காமிச்சிருங்க. ஸோ இது வந்து பிளாக் எடிஷன். இதுதான் ப்ரோ பிளாக் எடிஷன். இப்போ இருக்கிறதுல வந்து டாப் அண்ட் மாடல் 360 GoPro. சரி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். ப்ரோட சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், அந்த சேனலுக்கு உள்ளே போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச்.
நம்ம சேனல்லே கொஞ்சம் அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரோ உங்களை தெரியாது ப்ரோ நம்ம சேனலோட லிங்க் கீழே கொடுத்துருக்காங்க போய் செக் பண்ணி பாருங்க. அப்படியே என் அண்ணன் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நான் வந்து பீஸா வாங்கலான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக என்னை வந்து பிளாக்பெரி வந்து கோப்ரோ எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாப்ல. இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கணும் ப்ரோ. பாத்தீங்களா எப்படி நான் வந்து விளாகே பண்ணது கிடையாது இப்படிலாம். இப்போ என்னை வெளியே வேற எடுத்துட்டு போக சொல்றாரு அந்த கடை வரைக்கும். சரி போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பீஸா வாங்கி வச்சு டாமினோஸ் பீஸாவில் எவ்வளோ இடம் இருந்தாலும் சரி இவன் வண்டி ஓட்டுறவன் பார்த்தீங்கன்னா சந்து பந்துக்குள்ளெல்லாம் பூந்து தான் போவான். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களை வந்து வெளியே தள்ளிட்டு இவர் மட்டும் உள்ளுக்குள்ளே இருந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஸோ இவ்வளோ நேரம் கேமரா எங்கன்னு பார்த்தீங்கன்னா என் அண்ணன் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தான், அங்கே இருக்கான். ஸோ ப்ரோ கேமராவை காமிச்சிருங்க. ஸோ இது வந்து பிளாக் எடிஷன். இதான் ப்ரோ பிளாக் எடிஷன். கோப்ரோவில் இப்போ இருக்கிறதுல வந்து டாப் அண்ட் மாடல் 360 கோப்ரோவில். பாதி தான் காணாமல் போயிடும். ஏன் தெரில. சின்ன நீங்களே ஆரம்பிக்கிங்களா? நீங்கள் தான் ஆரம்பிங்க. அவங்க இன்ட்ரோ போட்டு தம்ப்நெயிலுக்கு போஸ்ட் பண்ணுங்க. அப்படி கேமரா வைத்தா ஒரே நிமிஷம் அப்படியே தான் காமிக்கணும். நான் அதில் நான் போட மாட்டேன்ல. திரும்படி வா. நடுவில் இந்த கௌசிக்கு வந்து என்ன பண்ண அதை போட்டேன். நடுவில் இந்த கௌசிக்கு வந்து என்ன பண்ண இது அப்படியே போட்டோம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே போட்டு விட்டுறோம். ஓகே ப்ரோ எண்டிங் கொடுங்க. அப்படியே என் அண்ணன் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. எங்கள் ஃபிட்னஸ் அண்ணன் அழகானோம். இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? சாப்பிட போகிறோம். வயிறு பசிக்குது. மூடி போய் கை கழுவு. ப்ரோ இது போட்டு எப்படி கை கழுவுறது? ப்ரோ ஓ ஓ ஓ